Recording in progress. ஆரம்பமாக இந்த நேரம் ஆரம்பித்திருப்பதற்கு டேவிட் அண்ணன் அவர்கள் வணக்கம் பாருங்கள் அண்ணா. வணக்கம். ஆமாம். ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சியே உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றேன். நல்ல உற்சாகம். நீங்க நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுகம் தொலைக்காட்சி உறவுகளுக்கும் காலை வணக்கம் கூறி எமக்கு ஆன்மீக பாலம் தந்த திரு ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1379 பொதுக்காலம் 5ஆம் வாரம் என்று திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித பவுல் மேகியு தோழர்களையும் நினைவு கூறுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் எண்ணிலடங்கா நன்மைகளை நமக்கு செய்து வரும் நம் இறைவனை புகழ்ந்து பாடுவோம். பாடுகிறேன் இறைவா, உன்னை பாடுகிறேன் இறைவா, வழியாய் ஒளியாய் நீ இருக்க பாடுகிறேன் இறைவா, பாடுகிறேன் இறைவா, உன்னை பாடுகிறேன் இறைவா, வழியாய் ஒளியாய் நீ இருக்க பாடுகிறேன் இறைவா. இறைவார்த்தை மனுவாகி வந்தாய், நிறைவாழ்வின் வழியாக வந்தாய். இறைவார்த்தை மனுவாகி வந்தாய், நிறைவாழ்வின் வழியாக வந்தாய். உலகுக்கு ஒளியாய் நீ வந்தாய், உந்தன் ஒளியில் என்னை அழைத்தாய், உந்தன் ஒளியில் நீ என்னை அழைத்தாய். பாடுகிறேன் இறைவா, உன்னை பாடுகிறேன் இறைவா, வழியாய் ஒளியாய் நீ இருக்க பாடுகிறேன் இறைவா. இறைவார்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. இறை வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 53 56 வரை. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் கடலை கடந்து நசரேத்துக்கு வந்து கரை சேர்ந்தனர். அவர்கள் படகை விட்டு இறங்கியதும் மக்கள் அவரை அறிந்து கொண்டு அந்நாடெங்கும் விரந்து போய் அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளிகளை படுக்கைகளில் கொண்டு வர தொடங்கினர். அவர் ஊரோ நகரோ பட்டியோ எங்கு சென்றாலும் பொது இடங்களில் நோயாளிகளை கிடத்தி அவருடைய போர்வையின் விளிம்பையாகிலும் தொடவிடும்படி அவரை வேண்டுவர். அவரை தொட்ட அனைவரும் குணம் பெறுவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாணி இருக்கின்றீர்களா? கேட்கின்றதா? ஆம். ஏனண்ணா? இல்லை, என்னடா இந்த ஸ்கிரீன் வந்து மறைந்து போயிட்டது, அதுதான் உள்ளேன் ஐயா. ஜேனட் அவர்கள் இருந்தார், அவரை விட்டுட்டு நான் சரி ஓ பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க பாருங்க, நோ டவுட். ஓகே, நன்றி நன்றி நன்றி. தண்ணி குடிக்க அல்வா தானே வேணும். சரி, ஆமாம். இன்றைய நற்சிந்தனைக்கு நேற்றைய நற்செய்தியின் வாசகத்திலே உப்பையும் ஒளியையும் பற்றி திருச்சபை நமக்கு தந்திருந்தது. என்று திருப்பலியின் தொடக்கத்திலே, அதாவது முதல் வாசகத்திலே, கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுதும் மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது என்றும்
ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தார் என்றும், அப்போது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று என்றார். ஆம், இன்று இந்த ஒளி நமக்கு வாழ்வு தர வந்துள்ளது. இந்த ஒளி நமக்கு என்று நோய் நொடிகளை குணமாக்கும் வல்லமையை தருகிறது. இந்த ஒளி நமக்கு இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வழியாக நமக்கு தருகின்றது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே என்பது தமிழ் பழமொழி. இறைவனது உறைவிடம், குறிப்பாக அவரது பிரசன்னம் நம்மை தீங்கனத்திலிருந்தும் பகைவர்களிடம் இருந்தும் பாதுகாக்கும் என்பது நமது முன்னோர்களின் அனுபவமாகும். இதே எண்ணத்தோடு சாலமோன் மன்னன் கடவுள் தங்களோடு தங்குவதற்கென ஒரு கோயிலை கட்டி எழுப்பினார். நற்செய்தியிலும் இயேசுவின் பிரசன்னமே நோய்களை குணப்படுத்தியது, பேய்களை ஒட்டியது, செவிடர் கேட்டனர், குருடர் பார்த்தனர் என எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்ந்தன. இவ்வாறு இறை பிரசன்னம் அமைதியையும் உடல் நலத்தையும் அருளையும் தரவல்லது. எனவேதான் புனித பவுல் அடிகளார் 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 6:19-20 நமது உடலை, அதாவது நமது உள்ளத்தை இறைவனது ஆலயமாக மாற்ற அழைப்பு விடுக்கின்றார். நமது உள்ளமானது இறைவனுக்கு உகந்தது, அது கடவுளின் ஆலயம் என்று புனித பவுல் அடிகளார் தன்னுடைய திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார். இயேசு மக்கள் மத்தியிலே பிரபலமாக இருந்தார். அவருடைய குணமளிக்கும் ஆற்றல் ஏராளமாக மக்களை அவரிடம் கூட்டி வந்தது. நம்பிக்கையோடு அவரை தேடி வந்த அனைவரும் அவர்களது தேவைகளை பெற்றார்கள். இயேசுவிடம் வந்த மக்களில் நான் பார்க்கின்ற ஒரு முக்கியமான பண்பு இயேசுவின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை. நம்பிக்கையே பலருடைய நோய்கள் குணப்படுவதற்கு மருந்தாக உதவியது. அவருடைய மேலுடைய ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் என்கின்றார் நற்செய்தியாளர். நம்பிக்கையோடு கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். நம்பிக்கை கொள்பவர் தன்னை முழுவதுமே ஆண்டவரின் கைகளில் ஒப்புக் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் இது இறைவனால் நடக்கின்றது என்ற எண்ணம் வேண்டும். இரட்டை மனத்துடன் அருகுறை நம்பிக்கையோடு ஆண்டவரை அண்டி செல்பவர்கள் அரும் செயல்களை காண முடியாது, குணப்படுத்தலையும் பெற முடியாது. ஆகவே குணப்படுத்தலை பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் முதலில் இறைவனின் வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை நம்மை குணமாக்கும் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரை நாம் அண்டி செல்ல வேண்டும். நமது தேவைகளில் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வர அவர் நம்மை இருகரம் நீட்டி அழைக்கின்றார். இயேசுவின் புனிதத்தன்மையை உணர்ந்து மக்கள் கூட்டம் அவரை தொடுவதற்கும் அதன் மூலம் உடல் உள்ள நிலையில் முழுமை அடைவதற்கும் முனைகின்றது. இயேசுவின் உடனிருப்பும் மானுடரின் மகிழ்வுக்கும் முழுமைக்கும் மிகவும் இன்றியமையாததாகும். இயேசுவே உலகினருக்கு முற்பு ஒளி, அவரன்று உலகில் வாழ்வில்லை. எனவே வாழ்வை நலிவுறச் செய்கின்ற எல்லா தீமைகளிலிருந்தும் அவர் மட்டுமே நமக்கு விடுதலை தருபவர். எனவே அவரை தொட்டு உணர்ந்து வாழ நாம் இன்றைய நாளிலே நற்செய்தியின் மூலமாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று நற்கருணை மூலமாக அவர் தமது கரங்களை வந்தடைகின்றார். அவரை கரங்களில் ஏந்துவோம், உடலினுள் தாங்குவோம், அவரோடு ஒன்றிணைந்து வாழ பழகுவோம். இதை விட பெரிய அருளறவு வேறு எங்கு நமக்கு கிடைக்கப் போகின்றது? நமது சிந்தனையின் மையத்தில் அவரை ஏற்றி வைப்போம். நினைவலைகளால் அவரை தொட்டு கொண்டிருப்போம். அவரது உடனிருப்பு நம்மை நிறைக்கும். எல்லா குறைபாடுகளிலிருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் நம்மை விடுதலை அளித்து குணமாக்கும். அவரது அதிசிறந்த ஆழம் நிறைந்த அந்த தெய்வீக வல்லமையாகும். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்குவோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த உங்களுக்கு இறைவன் நிறை ஞானத்தையும் தெளிந்து அறியும் திறனையும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். பாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகனுக்கு, நடாமுகனவர்களுக்கும், எனது பாமுர்களுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்து ஆசியுடன் கூறிக்கொண்டு நான் நன்றி தியானடைதல். இன்று பொதுக்காலத்தின் 5ஆம் ஞாயிறின் முதலாம் நாள் திங்கட்கிழமை 4054வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இயேசு மக்கள் மத்தியில் பிரபல்யமாய் இருந்தவர். அவருடைய குணமளிக்கும் ஆற்றல் ஏராளமான மக்களை அவரிடம் கூட்டி வந்தது. நம்பிக்கையோடு அவரை தேடி வந்த அனைவரும் அவர்களுடைய தேவைகளை பெற்றார்கள், சுகமடைந்தார்கள், பிணிகளிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள்.
இயேசுவே எனக்கு கேடயமே, எம்மை காப்பவர் அவரே. இயேசுவே எனக்கு நம்பிக்கையே, எம்மை சுமப்பவர் அவரே. ஜெபமே என்றும் ஜெபமே, ஜெயம் ஜெயம் ஜெயமே ஜெயமே. இயேசுடன் வந்த மக்களில் நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான பண்பு இயேசு மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை. நம்பிக்கையே பலருடைய நோய்கள் குணமடைவதற்கு மருந்தாக உதவியது. சீயோன் மலையே, காவல் கோபுரமே, சொல்லி எழுந்திடுவாய், வெற்றி பெற்றிடுவாய். அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் என்கின்றார் நற்செய்தியாளர். நம்பிக்கையோடு கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். நம்பிக்கை கொள்பவர்கள் தன்னை முழுவதுமே ஆண்டவன் கைகளில் ஒப்புக்கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். பூரண அழகே, ஆவியார் முத்திரையே, சத்திய வார்த்தையினால் சத்துருவை துரத்தினவரே. எது நடந்தாலும் இது இறைவனால் நடக்கின்றது எண்ணம் வேண்டும். இரட்டை மரத்துடன் அருகுறை நம்பிக்கையோடு ஆண்டவரை அண்டி செல்வர்கள் அரும் செயலை காண முடியாது. நமது தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வருவோம், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆவியார் தங்கும் பரிசுத்த ஆலயமே, தினமும் ஜெபத்திடுவாய், நம்பிக்கையால் நாம் வாழ்ந்து அவரின் ஆசீர் பெற்றிடுவோம். நம்பிக்கையாய் வாழ்ந்து அவரின் ஆசீர் பெற்றிடுவோம். நன்றி, வணக்கம். கலைவாணி. மிக்க நன்றி ஜெயாரட்சன் அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். பாருங்கள் தமிழக்கா. நீங்கள் உற்சாகமா இருக்கிறீங்களா? நல்ல உற்சாகம். நீங்க படியோ? உற்சாகம். நான் காலையில் நடந்த ஒரு நிகழ்வு என்னென்னா, காலையில் ஏதாவது நன்றிதான் பேர் சொல்ல விரும்பல. அந்தோனியாட்ட இதை போட்டு இதை 20 பேருக்கு அனுப்பினா நாங்கள் நினைக்கிற காரியமெல்லாம் நடக்குமாவும். உண்மையாக எனக்கு கோபம் வந்ததுன்னா, இப்போ எனக்கு உங்களை கொண்டு விருப்பம் வேண்டாம், நீங்கள் கொப்பியில் 500 மொழினா உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் எனக்கு அனுப்பி நான் 20 பேருக்கு அனுப்ப 20 பேருக்கு கோபம் வரும். உண்மை எனக்கே கோபம் வந்தது. அதான் தான் நான் சொல்கிறேன்டா, இப்போ நான் ஒரு தெய்வத்தை வளர்க்குறேன்டா, நான் கொப்பி ஒட்டையிட்ட பெரிய ஃபைன் வேண்டி முழுக்கதை விடுதலாம் ஆக்களுக்கு எழுதி அனுப்புகிறாரு. அவ்வளவு நல்ல விஜயத்தின் எனக்கு வந்தது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா. நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். பாருங்கண்ணே பிலிப்சரளே. இனிய கால உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. உற்சாகமாக இருக்கிறீர்களா? ஆமாம். நீங்கள்? ஆமாம், வெளியில போயிட்டு வந்த வாணி காலையில் வீட்டுக்கு வந்தோம். போயிட்டு வந்தேன். கொஞ்சம் சரியான குளிரா இருக்கு. கொஞ்சம் இந்த உடம்பு கொஞ்சம் சோறு மாதிரி குளிருக்குள்ள போயிட்டு வந்தது. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறி அவரை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனைகளிலிருந்து 1162 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. தனி மனித புகழாரங்கள் இன்று அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. தனித்தன்மை கொண்ட மனிதர்கள் தங்களின் புகழாரத்திற்கு ஆள் சேர்க்க இத்தகைய மக்கள் கூட்டமும் ஆள் சேர்வும் வாழ வைப்பதற்கே என்று உணராத நிலை கூடுவோர் மத்தியில் உள்ளது. தங்களை வாழ வைப்பதற்கே என்று உணராத நிலை கூடுவோர் மத்தியில் உள்ளது. ஆனால் இன்று தனித்தன்மை கொண்ட மக்களை முன்னிலைப்படுத்தி அவர்களின் நல்வாழ்வை மையப்படுத்தி இயேசுவிடம் அழைத்து வருகின்றார்கள். இங்கு கூடுகின்ற மக்களும் மக்களை ஒன்று சேர்ப்பவர்களும் பயன்பெறுகின்றார்கள். இதிலிருந்து நமக்கான தனித்தன்மைகள் அனைத்தும் பொதுநல நோக்கு கொண்டவை என்பதை வாழ்வாக்குவோம். இவ்வாறு ஒவ்வொருவரும் செயல்பட்டால் பயன்படுவோரும் பயன் பெறுவோரும் ஏராளம். தான் மட்டும் உயர்வது உயர்வல்ல, பிறர் வரை வளர பயன்படுவதே உயர்வு.
பிறரை அறிந்து கொள்வதும் பிறரால் அறிந்து கொள்ளப்படுவதும் அறிதலின் 2 நிலைகள். இவை 2இல் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு எது முக்கியம் என்று கேட்டோம் என்றால், அனைவரும் பிறர் என்னை அறிந்து செயல்பட வேண்டும் என்றே கூறுவார்கள். ஏனென்றால் நிறைகுறைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள். ஆனால் நாம் அறிந்து கொண்டு வாழ்வது கடினம். இன்றைய நற்செய்தியில் மக்கள் இயேசுவை அறிந்து செயல்படுகின்றார்கள். கெனசரேத் பகுதியில் அதிக நோய்வாய்ப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் நம்பிக்கையை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இடமாக அந்த பகுதி இருந்தது. குணப்படுத்தக்கூடிய புதுமைகள் பல இங்கு அதிகமாக வெளிப்பட்டதால் மக்கள் முழுமையாக அறிந்திருந்தார்கள் இயேசுவை. இந்த அறிதல் தான் இயேசு வந்திருக்கின்றார் என்று அறிந்ததும் அவரிடம் செல்வதற்கு ஆர்வத்தை கொடுக்கின்றது. இந்த ஆர்வம்தான் அவர்கள் அழியா வாழ்வு பெற பெரும் துணை புரிகின்றது. இயேசு நமக்கு அளிக்கின்ற நலன் நம் ஆன்மாவை சார்ந்தது மட்டுமல்ல, நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் நிலவுகின்ற தீமைகளில் இருந்தும் நம்மை தாக்குகின்ற தீய சக்திகளில் இருந்தும் விடுதலை அளிப்பதே இயேசுவின் நோக்கம். இயேசு மக்களுக்கு நலமளிப்பதை இவ்வாறு ஒரு விரிந்த பொருளில் நாம் காணும் போது இன்றைய திருச்சபையின் பணிகள் விரிவும் ஓரளவு தெளிவாகும். இயேசுவின் குணமளிக்கும் பணியை தொடர்வதே திருச்சபையின் பொறுப்பு. திருச்சபை உலகு வாழ் மக்களுக்கு நலமளிக்கும் செய்தியை அறிவிக்கும் அதே வேளையில் சபை நடுவே நலம் உள்ளதா எனவும் நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசுவை தொட்டவர்கள் நலம் பெற்றது போல் இன்று இயேசுவின் பெயரால் கூடுகின்ற சமூகமாகிய யாவரும் நலம் பெற வேண்டும். இன்று நாம் ஏதாவது பெற்றுக்கொள்ள மட்டுமே இயேசுவை தேடுகின்றோமா? தகுதியான உள்ளத்துடன் நற்கருணை அருட்சாதனம் பெற்று இயேசுவை தொட்டு நலமடைவோம். தொட்ட அனைவரும் நலம் அடைந்தனர். அந்த விசுவாசத்தை நாமும் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வீட்டினில் என்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வு நீயாகவே தேவாகளுண்டு வா தேடும் அமைதிதா தேவாகளுண்டு வா தேடும் அமைதிதா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை இனி வாரும் எங்கே சுதி என்றும் என்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே இங்கு நீ தாமே என் எல்லையே பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்தேவா தேடும் அமைதிதா தேவா எழுந்தேவா தேடும் அமைதிதா உன்னை அளித்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே இனி வாரும் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே இங்கு நீ தாமே என் இல்லையே
எனில் வாழும் என் இயேசுவே. என்று வேண்டி கொடுத்திருமதி வாணிபவர் உங்களுக்கும் இந்த காலை போட்டிகளிலே சிந்தனை இருக்கின்ற எல்லோருக்கும் இறைவன் தந்த இந்த நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல அமைதியான சுகமான ஒரு நல்ல வாழ்க்கையை அளிக்க வேண்டும். எல்லோரும் தங்கள் தங்கள் கடமைகளை உணர்ந்து தங்கள் எப்படி நாங்கள் வாழுகின்றோம் என்பதை நினைத்து நாங்கள் வாழ வேண்டும். என்ன மாதிரி நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை கிடைக்கும் என்று எல்லோருக்கும் ஒரு அறிவு இருக்கிறது. அதன்படி நாங்கள் வாழும்போது எங்களுடைய வாழ்வு நலமாக அமையும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு எல்லாரும் இறைவன் ஆசி பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு உங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர்களோடு எதிர்பார்த்தபடி காலையில் ஆன்மீக பாலன் அந்த குறிப்பியான ஆன்மீக பாலன் நான் கேட்கவில்லை, கடைசியில் தான் கேட்கக்கூடியதாக கொஞ்சம் இருந்தது. அவருக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவருடைய இறைவனையும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு குழந்தைகள் எல்லா நிகழ்ச்சிகளையும் முடிப்பார்த்தபடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்ளும். வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி, நான் வரட்டா? பாருங்களா அம்மா, தாருங்களா. கங்கா சாலியர்கள் வாங்கோ, வாழ்த்து வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். சரி, வாருங்களா. கோபம் தானாக அடங்கட்டும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இது ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அப்போ எனக்கு இது வாசிக்க தோன்றிட்டு அதான் கொண்டு வந்திருக்கிறேன். நமக்கு விரோதமாக யாராகிலும் ஏதாகிலும் செய்து விட்டாலோ அல்லது நம்மை அவமானப்படுத்தும் விதத்தில் பேசிவிட்டாலோ நமக்கு உடனே கோபம் வந்து விடுகிறது. உடனடியாக அந்த நபரை சந்தித்து 4 வார்த்தைகள் நறுக்கென்று பேசிவிட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அப்படி உடனடியாக பேசிவிடுவதால் கோபம் அடங்குவதற்கு பதிலாக விபரீதங்களே ஏற்படுகின்றன. இதற்கு பதிலாக விரோதமாக செயல்பட்டவர்களிடம் உடனே செல்லாமல் தாமதித்தால் கோபம் தானாக அடங்கிவிடும். அதன் பிறகு அவர்கள் செய்த தவறை எடுத்து கூறுதல் இலகு ஆகிவிடும். தந்தை கிரஹாம் என்ற பெயர் பெற்ற ஆங்கிலேய மனிதர் ஒருவர் இருந்தார். இவர் மிகவும் நல்லவரும் பிறரால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதராகவும் இருந்தார். ஒரு நாள் ஒரு வாலிபன் இவரிடம் வந்து தன்னை ஒரு மனிதன் மிகவும் அவமானப்படுத்தி விட்டதாகவும் அவனிடம் சென்று பேசப்போவதாகவும் அவனை மன்னிப்பு கேட்க வைக்கப் போவதாகவும் கூறினான். இதை கேட்டு தந்தை கிரஹாம் அவனிடம், வாலிபனே, அவமானம் என்பது சக்தி போன்றதாகும். அதை ஒருவன் உன்மேல் வீசினாலும் அதை அப்படியே விட்டு விட்டால் தானாக உலர்ந்து கீழே விழுந்துவிடும். இப்போது நீ அவனிடம் சென்றால் நீ இருக்கும் நிலையில் சண்டையே மிஞ்சும் என்று கூறினார். அந்த வாலிபன் அவருடைய ஆலோசனையை கேட்டான். ஒரு சில நாட்களுக்கு பின் மற்ற மனிதனிடம் சென்று நிலைமையை எடுத்து கூறினான். அவன் தன் தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டான். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களோடு உடனே சண்டைக்கு செல்லாதிருங்கள், பொறுமையை கையாளுங்கள். அதன் மூலம் உங்கள் கோபம் தானாக அடங்கிவிடும். முயன்று பாருங்கள். இது எனது கணவரிடம் நான் கற்றுக்கொண்ட அனுபவம். அண்மையில் ஒரு பிள்ளை எனது மனதை காயப்படுத்தி, அதனால் நான் பொறுமையாக இருக்கின்றேன். இன்னும் அவருடன் நான் கதைக்கவில்லை. இப்போ அதை நினைத்தவுடன் இந்த சிந்தனை தோன்றியது, அதுதான் எடுத்துக்கொண்டு வந்தேன். சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி வாணி. நீங்கள் இன்னும் கேட்க இல்லை, விளங்கல? நீங்கள் இன்னும் கேட்க இல்லை அவர்கிட்ட? இல்லை இல்லை, நீ இப்படியே விட்டுடுவேன். விட்டு கொள்ளுங்களா? கொஞ்ச காலம் போனா பிறகு அந்த இது தணிந்தா பிறகு எடுத்து சொல்லலாம் என்று இருக்கிறேன். உண்மையா? என்னண்டா, எனது கணவர் கூட இப்படி உடனடியாக எதுவும் திருப்பி கதைப்பதில்லைத்தான். அவரிடம் கற்றுக்கொண்ட பொறுமை, அந்த பொறுமையோட நான் கொஞ்சம் நாங்களும் கற்றுக்கொள்வோமா. மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம், தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்களாம். நன்றி, வணக்கம். ஆமாம்மா, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். கங்கா ஸ்டாலி அவர்கள் பொது சிந்தனையாக தந்திருந்தார். நன்றி, வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் வருகின்றார் கவிதாசன். வாருங்கள் கவித். வணக்கம்.
அனைவருக்கும் என் உத்தமமான முத்தான என்ன நடக்குது பிள்ளைங்க வரேன். முதல் வணக்கம். பெருகுமாண்டு 2023 டிவியில் நாளும் ஒரு குரலாய் நான் உங்களுக்கு அன்பும் மரணம் திருவள்ளுவம். இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் தூது அதிகாரத்தில் 2வது குரலை பார்க்க போகிறோம். ஒரு நாட்டிற்கும் இன்னுமொரு நாட்டிற்கும் இடையிலே தூது செல்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மிகவும் அழகாக கூறியிருக்கிறார் என் தாத்தா தெய்வப்புலவர் அவர்கள். பாருங்கள். அன்பு அறிவு ஆராய்ந்து சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3. அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பர்க்கு இன்றியமையாத 3 என்பதுதான் இன்றைய குரல். அதாவது நாட்டை ஆள்பவரிடமும் மக்களிடமும் மிகுந்த அன்பு கொண்டவராகவும் அறிவில் சிறந்த சான்றோராகவும் மிக சிறந்த சொல்வன்மை உடையவராகவும் இருப்பவரே தூது செல்பவருடைய 3 முக்கியமான குணமாகும். இதைத்தான் அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3 என்று மிகவும் அற்புதமாக கூறுகிறார் என் தாத்தா அறிவு பேராசான் அவர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகளாக மலர வாழ்த்தி வணங்கிக் கொண்டு மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய குரலோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் கவி. வாழ்க நம் தமிழ் வரை வள்ளுவமாய் வாழ்ந்திடுவோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தனது 682வது தினம் ஒரு திருக்குறள் தந்திருந்தார் கவிதாசன். நிரந்தர வாழ்த்துக்களை கூறியபடியே சக்தி சுனேசங்கர் அவர்கள் வணக்கம். வாங்க, மியூட் எடுத்துட்டு பேசலாமே, கோபமோ? வணக்கம். வாங்க. சந்தி சிந்தி இல்லை, இப்ப சிந்தனை நேரம். என்னது எல்லாரும் குழம்பிட்டீங்க. சக்தி சுனேசங்கர் அவர்கள் மீண்டும் ஒரு உற்சாக வணக்கத்துடன் இணைந்து கொண்டிருக்கின்றேன். அனைவருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி கற்றதும் பெற்றதும் ஒரு சின்ன ஒரு பகிர்வுடன் இணைந்திருக்கின்றேன் தருகின்றேன். சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்கு ஆக நானும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கேன். அந்த பாடத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு வகுப்பாசிரியர் ஒவ்வொரு நாளும் பாடம் எடுக்க வந்தா 45 நிமிஷம் பாட நேரம் என்றா 35 நிமிஷம் தானா பாடம் சொல்லி கொடுப்பாராம். அந்த பாடத்திட்டத்துக்கு 10 நிமிடம் என்ன செய்வார் என்றால் அந்த வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கற்றுக் கொடுப்பார் முதல்ல. நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இல்ல சொல்றேன். இல்ல வாழ்க்கை பாடம் முதல்ல அப்படி சொல்லி கொடுத்துட்டு பிறகு இதுக்குள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். 10 நிமிடம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை சொல்லி கொடுப்பாரு. இப்படி எல்லா ஆசிரியர்களும் இருந்தா மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இல்லையா? அப்ப இந்த ஆசிரியர் ஒரு வித்தியாசமான ஆசிரியர். அவர் எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்காம இல்ல நான் 10 நிமிடம் கட்டாயம் வாழ்க்கை பாடம் சொல்லியே தீருவேன் என்று சொல்லி உறுதியாக இருப்பாராம். அந்த 10 நிமிடங்களுக்காக அந்த மாணவர்களும் காத்திருப்பார்களாம். என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லி மாணவர்களுக்கும் பிடிக்கும் அந்த ஆசிரியர். அந்த மாதிரி ஒரு நாள் அந்த ஆசிரியர் என்ன செய்தார் என்றால் எல்லோரையும் நான் அந்த ஆசிரியர் கூப்பிட்ட வச்சு எல்லோருடைய கையிலும் ஒரு பலூன் கொண்ட கொடுத்து ஊத சொன்னாராம். அப்ப எல்லோரும் ஊதினார்கள். ஊதி முடிச்ச பிறகு எல்லோருடைய பெயரையும் எழுத சொன்னாராம் அந்த பலூன்ல. அப்ப எல்லோரும் பெயரை எழுதினார்களாம். அதன் பின்னர் மாணவர்களுக்கு அவர் ஆசிரியர் சொன்ன
சொன்னாராம், பக்கத்து அறை ஒன்று காலியாக இருக்கின்றது, அந்த அறையிலே எல்லோரையும் எல்லா பலூன்களையும் நீங்கள் கொண்டு போய் அந்த அறையில போடுங்கன்னு சொல்லி போட்டு ஃபேன் மின் விசிறியை அவர் ஆன் செய்திருக்கின்றார். அப்ப இந்த மின் விசிறி அந்த காட்டிலே அந்த பலூன் எல்லாம் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருக்கும் தானே. அப்பொழுது வகுப்பு மாணவர்கள் எல்லோருக்கும் சொன்னாராம், அறைய பூட்டி போட்டு வந்துட்டு நம்ம எல்லாரும் வெளியில வந்துட்டார்கள் மாணவர்கள். ஆசிரியர் சொன்னாராம், இப்ப அறைக்குள்ள போய் உங்களோட பெயர் எழுதிய பலூனை நீங்க எடுத்துக்கொண்டு வாங்கோ என்று சொல்லி ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். அப்ப எல்லா மாணவர்களும் அடிச்சு பிடிச்சு போய் உள்ளுக்கு தேடுகிறார்கள். தங்களுடைய பெயர் உள்ள பலூனை தேடினால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுடைய அந்த சொந்த பெயருடைய பலூன் கிடைக்கவில்லை. ஒவ்வொருவருடைய கையிலும் மற்ற பெயருடைய பலூன் தான் வந்து கொண்டே இருக்கின்றது. இப்ப நான் சக்தி என்று எழுதின பெயர் எனக்கு கிடைக்காம பாணி என்று அந்த பெயர் எழுதிய பலூன் தான் என் கையிலே கிடைக்கின்றது. அப்படி எல்லா மாணவர்களுக்கும் அப்படி தங்களுடைய சொந்த பலூனை எடுக்க முடியாமல் எவ்வளவோ நேரம் போய் கொண்டிருக்கின்றது. ஒருத்தருக்கும் கிடைக்கல. அப்ப ஆசிரியர் சொன்னாராம், கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்ப உங்களுடைய பலூனை நீங்க தேடுறீங்க, ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது வேறு ஒருவருடைய பலூன். அப்ப நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்கு கிடைத்த பலூனை நீங்கள் அவர்களுடைய பேருள்ள அந்த அவரும் தேடிக்கொண்டுதானே இருக்கிறார். இப்ப நான் என்னுடைய பலூனை தேடும் பொழுது வாணிமகன், நீங்களும் உங்களுடைய பலூனை தேடுகிறீர்கள். அப்ப எனக்கு வாணிமகன் என்று வந்தா நான் அதை உங்களிடம் தந்து விட்டால் உங்களுக்கு கிடைச்சிருக்குத்தானே நீங்க தேடியது. அதே மாதிரி ஒவ்வொருவரும் செய்யும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய பலூன் கிடைத்து விடும் அந்த ஆசிரியர் சொன்னாராம். அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன நாங்க கற்றுக்கொள்கிறோம், அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டா எங்களுக்கு கிடைக்கிறது தானாக கிடைத்து விடும் என்ற பாடத்தை அன்று அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நானும் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஒரு நல்ல பாடமாக இருக்கின்றது என்று என்னோட ஊகம். உங்களுக்கு எப்படியோ? அதேதான், கிடைத்தது கொடுத்து வாழ்வோம். நன்றி. பாலிசி. நன்றி. நன்றி. சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் மற்றும் தினமர் திருக்குறள் என்ற நிறைய உறவுகள் இணைந்திருந்தீர்கள். எல்லோருக்குமே நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி. வணக்கம். Recording stopped.